दीनबन्धो जगत्पते कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तगाञ्जन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरि विऋषभानुसूदे देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। थैंक यू प्रभु जी। हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंदपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मद् आनन्ता नमोऽस्तु ते। असाधु साधु था दायिन् अतीनो चाता करा हानमुञ्च कदाचिन्मां प्रेम न हृत्कन्तयो स्फुरा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சாஸ்திரங்களை சம்பாஷணை நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணையை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தக்ஷன் எப்படி சிவபெருமான் தன்னுடைய மருமகன் அவனுக்கு ஒரு அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் அவர் தன்னுடைய செயலை செய்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். முன்றைய வகுப்புல சிவபெருமானுடைய ஒரு முக்கியத்துவம், சிவபெருமான் சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் தான், அவருடைய ஒரு விரிவங்கம் சேஷன், அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டோம். சிவபெருமான் அப்படின்னு சொன்னா சதாசிவன் பிரதானமாக, சதாசிவனிலிருந்து அந்த ருத்ரன், சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பல்வேறு வகையான தத்துவங்கள், பல்வேறு வகையான விளக்கங்களை பார்த்தோம். சோ அந்த புரிதலோடு நம்ம இப்போ அந்த யாகசாலையில் தக்ஷன் அவமானம் செய்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்கிறான். கடைசியா நம்ம பார்த்தோம் இல்லையா, சிவனுடைய பெருமைக்காக அவரை பற்றி ஒரு முழு வகுப்பு எடுக்கப்பட்டது. சோ கடைசியா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தக்ஷன் அந்த கோவத்துல அந்த யாகசாலையில சிவபெருமான் எழுந்து நிக்கலையே அப்படிங்கிறத அவனுக்கு ஒரு பெரிய அவமானமாக கருதி, பார்ப்பதற்கு அகத்தோற்றம் பார்ப்பதற்கு ரொம்பவும் அசிங்கமா இருக்கு, எனக்கு இவனுக்கு நான் மரியாதை தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு தமோ குணத்துல இருந்ததால அந்த இடத்தை விட்டு அவர் வெளியே போறார். தக்ஷன் யாகசாலையை விட்டு வெளியேறும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சோ அந்த கோபத்துல அவர் வெளியேறும் பொழுது 2 பிரிவுகளுக்கும் இடையே, அதாவது தக்ஷனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், சிவபெருமானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய ஒரு கலவரம், ஒரு சஞ்சலம், ஒரு சலசலப்பு, அதை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஒரு ஸ்லோகம் முக்கியமான ஒரு ஸ்லோகம். விக்னாய சாபம் கிரிஷா அனுக அக்ரணைர் நந்தீஸ்வரோ ரோஷ கஷாய தூஷிதः தக்ஷாய சாபம் விஷசர்ஜ தாருணம் ஏச்ச அன்வமோதம் ஸ்தத் அவஷ்யதம் த்விஜः. விக்னாய சாபம் கிரிஷ அனுக அக்ரணைர் நந்தீஸ்வரோ ரோஷ கஷாய தூஷிதः தக்ஷாய சாபம் விசசர்ஜ தாருணாம் ஏச்ச அன்வமோதம் ஸ்தத் அவஷ்யதாம் த்விஜஹா. இதை அனுப்பியிருக்க, யாராவது படிக்க விரும்புனீங்கன்னா படிக்கலாம். हरे कृष्ण प्रभुजी। नन्दीश्वरोष कषाय दूषितः दक्षाय साबं विसज्जतारुणं ये चाप् अन्वमोद तत् अवाप्स्यतां द्विजाः। हरे कृष्ण प्रभुजी। विज्ञाय शापं गिरिशानुकाग्रणीर्
नन्दीश्वरो रोषकषायदूषितः दक्षाय शापं विससर्ज दारुणां ये चान्वमोदस्तद् अवास्यतां द्विजाः। Thank you, Prabhuji. विघ्नाय शापं गिरिशानुकाग्रणीर्नन्दीश्वरो रोषकषाय दूषितः दक्षाय शापं विसर्जतारुणं ये चान्वमोदं तत् द्विजाः। हरे कृष्ण। विज्ञानलाभं गिरिशानुकाग्रणीर् नन्दीश्वरो रोष कषाय दूषितः दक्षाय साबं विससत्क सत्स तारुणं ये सान्वमोदं तत् अस्वाद्यातां त्विये जयाः। हरे कृष्ण। हरे कृष्ण हरे हरे कृष्ण। विज्ञाय शापं சொல்லட்டுமா பிரபுஜி? படிங்க விஞ்ஞாய மாதாஜி. சாபம் गीषाणु काकरणीर नंदीश्वर रोष कषाय दूषितः दक्षाय शापं विससर्ज दारुणं ये सान्वमोदं तत् अवाच्यतां दिगाः। हरे कृष्ण। थैंक यू प्रभुजी। प्रणाम प्रभुजी। हरे कृष्ण. हरे कृष्ण प्रभुजी। विघ्नाय शापं गिरिशानु अनुगाग्रणीर् नन्दीश्वरो रोष कषाय दूषितः दक्षाय शापं विसर्ज दारुणं ये चान्वमोदं दत् अवाच्यतां द्विजाः। थैंक यू प्रभुजी। हरे कृष्ण. हरे कृष्ण. विघ्नाय सापम गिरिसा अनुக அக்ரணைர் நந்தீஸ்வர ரோஷ கோஷாய. அதாவது இந்த இடத்துல யாருக்கு முதல்ல கோபம் வருது? பகவான், அதாவது சிவபெருமான் அந்த இடத்துல ரொம்ப அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அந்த தக்ஷன் செஞ்ச அந்த ஒரு கலவரம், ஒரு அவமரியாதை, அந்த இடத்தை விட்டு அவர் நகர்ந்து போன உடனே யாருக்கு ரொம்ப கோபம் வந்தது அப்படின்னா, தக்ஷன் போகும்போது ஒரு சாபம் கொடுத்து விட்டு செல்கிறான் இல்லையா? அந்த சபித்து கொண்டே செல்கிறான். அதை கேட்ட உடனே நந்தீஸ்வரன் நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் இல்லையா? சிவன் கோயிலுக்கு போகும்பொழுது நந்தி வாகனம் சொல்லுவோம் இல்லையா? அந்த சிவபெருமானினுடைய ஒரு வாகனம், முக்கியமான ஒரு சகா, அசோசியேட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சிவபெருமானுக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு சகாவாக இருப்பவர் நந்தீஸ்வரர். அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம் வருகிறதாம். அந்த கோபம் வரும்பொழுது கண்கள் எல்லாம் சிவந்து அப்படியே ரத்த பிழம்போடு கண்கள் இருக்கின்றன சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கண்கள் அப்படியே பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு? அவரு தக்ஷனுக்கு சாபம் கொடுக்க தயாராகிறார். அவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு கோபத்துல இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு பிரதான ஒரு சகாவாக இருக்கக்கூடியவர். அவங்க மத்த பிராமணர்கள் எல்லாருமே அந்த நேரத்துல வெறும் அவங்க 2 பேர் மாத்திரம் கிடையாது, நிறைய பிராமணர்கள், நிறைய சாதுக்கள், அவங்க எல்லாருமே ரொம்ப பொறுமையாக இருக்கிறார்கள். சிவபெருமானை சாபம் கொடுக்கும் பொழுது சிவபெருமானை அவமரியாதை செய்வது போல தக்ஷன் பேசும்போது அந்த அளவுக்கு அமைதி காத்தார்கள். ஆனால் இந்த நந்தீஸ்வரன் யாரு அப்படின்னா, காளை மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காளையுடைய கழுத்து, தலையுடைய ஒரு பாதுகாவலர், ஒரு கேட் கீப்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி ஜெய விஜயன் நம்ம சொல்றோம், அந்த மாதிரி சிவபெருமானினுடைய ஆலயம் எல்லாத்துக்குமே போய் பார்த்தீங்க அப்படின்னா முதலில் நாம் பார்ப்பது நந்தீஸ்வரன், அந்த ஒரு பாதுகாவலர் போல. இந்த கணங்கள்னு சொல்லுவாங்க. சிவபெருமானை நம்ம வணங்கும் பொழுது கணங்கள் அப்படின்னா என்னன்னா, அவருக்கு சேவகம் செய்யக்கூடியவர்கள். இப்ப இந்து சமயத்துல நம்ம பார்ப்போம் அப்படிங்கும்போது, இந்த ஒரு சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு கணங்கள் என்று பெயர். அது போல பார்க்கும்பொழுது இந்த நந்தீஸ்வரன் அப்படிங்கும்போது பிரதான ஒரு கணம். அவருடைய ஒரு மரியாதை, சிவபெருமான் மீது அவர் வைத்துள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை, வெரி லாயல் சர்வெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த அளவுக்கு தன்னுடைய முதலாளி மீது ஒரு நம்பகத்தன்மம், ஒரு மரியாதை வைத்துக் கொண்டு ஒருவன் இருக்கும் பொழுது, என்னுடைய முதலாளியை ஒருத்தர் அவமானப்படுத்திட்டா எப்படி இருக்கும் அந்த தொழிலாளிக்கு, அது போல இந்த இடத்துல நந்தீஸ்வரனுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம் வருகிறதாம். சோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர்கள் ரொம்ப ஒரு அருமையான ஒரு விளக்கங்கள் தருகிறார்கள். நம்ம எல்லாருமே எதற்கு ஒரு வைஷ்ணவர்கள் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள், சிவனடியார்கள், அதாவது ஷைவைட்ஸ், சிவனை வணங்குபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம் இல்லையா? இந்த ஒரு பதத்திற்கு ஆச்சாரியார்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் எப்படி அப்படின்னா, சைவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடு உடையவர்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, ஒரு வைஷ்ணவா குவாலிட்டிஸ் அப்படின்னா, வைஷ்ணவா குவாலிட்டிஸ்
எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம கத்துக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பிராமணிக்கல் குவாலிட்டிஸ், ஒரு பிராமணர்களுக்கு உண்டான ஒரு குணநலன்களை நாம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம வாங்கணும், பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஸோ ஒரு ஸ்கூல்ல போய் நீங்க சேர்றீங்க, இதுதான் உங்களுக்கு ஒரு சிலபஸ் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த சிலபஸை அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும், அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். அது போல வைஷ்ணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கென்று ஒரு குணம் உண்டு, அதை எல்லாருமே செய்யணும். அதுல ஒரு சில பேர் தவறு இழைக்கும் போது அது அந்த முக்குணங்களினுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா ஸ்ட்ரிக்டா அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஒரு சில பிராமணர்கள் ஷைவைட்ஸ், சைவ வழிபாடு சைவர்கள், அந்த சைவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற பிராமணர்கள் ஒரு சிலருக்கு கோபம் வரவில்லை, பொறுமையாக அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த பிராமண குணத்தை அவர்கள் காண்பிக்கிறார்கள். ஆனால் நந்தீஸ்வரன் என்ன ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னா அவ்வளவு ஒரு கோபம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள், அந்த இடத்துல ஒரு சிலருக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்துதான். காரணம், அவர்கள் தக்ஷனுக்கு ஆதரவாக இருப்பவர்கள். அந்த தக்ஷனுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் சிவபெருமானை பற்றிய அவருடைய ஒரு உண்மையான நிலையை அறியாதவர்கள். அப்படிங்கும்போது அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்கள் அனைவரும் அறியாமையில் இருக்கிறார்கள். நம்ம அதுக்குதான் போன வகுப்புல முழுக்க முழுக்க சிவபெருமானை பற்றி நாம் பேசினோம். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான உத்தமமான நிலையில் இருப்பவர். அவரை பற்றி தெரியாதவர்கள், அவருடைய நிலையை பற்றி தெரியாதவர்கள், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்கு அவமரியாதை செய்வது போல சந்தோஷமாக தக்ஷன் செய்யறதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முரண்பாடுன்னு ஆச்சாரியர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா 3 வகையான மக்களை நாம் இங்கு காண்கிறோம். ஒரு சிலர் மனதிற்குள்ளே அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல நம்ம சண்டை போடக்கூடாது, நம்மளும் கீழ்த்தரமா நடந்துக்க கூடாது, தக்ஷன் போல நம்முடைய அந்த முக்குணங்கள் நம்ம அந்த சத்துவ குணத்துல தான் இருக்கணும், நம்ம கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு பாக்குற ஒரு கூட்டம். இன்னொருத்தர் சந்தோஷப்படக்கூடிய கூட்டம், அப்பா சிவபெருமானுக்கு ஒரு அவமானம் நடந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தக்ஷன் செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஒரு சிலர் ஃபுல் லாயல்டி, சிவபெருமானுக்கு ஒரு அவமானமா, நிச்சயமா நான் இதை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பழிக்கு பழி வாங்குவேன், சாபத்துக்கு சாபம், நானும் சாபம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே சாபம் கொடுக்க துவங்குகிறார்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாறி மாறி ஒவ்வொருத்தருமே சாபங்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பிராமணர்கள் சாதுக்கள் அப்படிங்கும்போது, சாதுக்கள் சொல்ல முடியாது, அந்த பிராமணர்கள் தவ வலிமை படைத்தவர்கள் அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த பொறுமையை இழந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுமே எதிர்மறையாக, அதாவது கவுண்டர் ஆர்கியூமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த செயலுக்கு எதிர் செயலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த சாபத்தை வழங்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த இடத்துல தக்ஷனை யாரெல்லாம் அவரை ஒரு 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 பெரிய மனுஷனா யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே சிவபெருமானை ஒரு பொறாமையின் காரணமாக, அவர்கள் புத்திசாலித்தனம் குறைவாக இருந்ததின் காரணமாக, அவர்கள் இருமையை பார்க்கக்கூடியவர்கள். இருமையை பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னா என்னது, இன்ப துன்பத்தை பார்ப்பவர்கள். அவர்களுக்கு அந்த தன்னுணர்வு நிலை கிடைக்கவில்லை. ஒருவன் தன்னுணர்வு நிலைக்கு வரும்பொழுது, நம்ம படிச்சிருக்கோம் பகவத்கீதா பாகவதம் நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கோம், ஒருவர் தன்னுணர்வு நிலைக்கு வரும்பொழுது அவர்களுக்கு இருமையினால் பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்றோம் இல்லையா, சமதர்ஷனக அப்படின்னு சொல்றோம்ல. அதுக்குதான் இந்த இடத்துல ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல தக்ஷனுக்கு ஆதரவாக இருப்பவர்கள், சிவபெருமானை புறக்கணிப்பவர்கள், பொறாமையினால் குறைந்த மதிவுடையவர்கள், இருமையை பார்ப்பவர்கள், திவ்ய ஞானத்தை இழந்தவர்கள், இவங்க எல்லாருமே யாரு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்காங்க அப்படின்னா அந்த திவ்ய ஞானத்தை இழந்தவர்கள் எல்லாருமே அந்த இடத்துல மாத்தி மாத்தி எல்லாருமே ஒருத்தரை அவமானப்படுத்தி கொண்டு சாபம் கொடுத்து கொண்டு, சோ அந்த நிலை எப்படி, இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா பிருகுமுனி தக்ஷனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர். அவருமே என்ன பண்றாரு, தக்ஷனுக்கு நந்தீஸ்வரனினால் ஒரு சாபம் கிடைக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் அதற்கு எதிர்மறையாக வேறொரு சாபத்தை கொடுக்கிறார். சோ அந்த இடம் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு கேவலமான நிலைக்கு விடுகிறது. அந்த தக்ஷன் செய்த ஒரு காரியத்தினால், ஒரு மிக உயர்ந்த ஒரு வைஷ்ணவரை அவமானம் செய்த ஒரு காரியத்தினால் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி மாறி மாறி இப்படி ஆயிடுச்சு. சோ இதுக்கு இந்த நேரத்துல சிவபெருமான் அவர் எந்த மாதிரி தன்னுடைய அந்த அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத மைத்ரேய முனி விளக்குகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு பாகம் விதுரர்
மைத்ரேயரிடம் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலளிப்பதாகத்தான் இந்த ஸ்கந்தம், அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் சம்பாஷணை ஆரம்பிக்கின்றது இல்லையா? சோ இது வரைக்கும் நடந்ததை பார்த்தோம். அப்போ மைத்ரேயர் விதுரருக்கு கூறுகிறார், என்ன சொல்றாரு? ஓகே, இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு தகராறு நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு ஒரு கேவலமான ஒரு செயலில் அனைவரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன ஆச்சு, சிவபெருமான் என்ன பண்ணினாரு அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறாரு. மைத்ரேயோவாச்சா தஷைவம் வதத சாபம் ப்ருகோஷோ பகவான் பவஹ நிஷ்சக்ரம தத கிஞ்சித் விமான ஈவ ஷானுகஹ. யாராவது படிக்கிறதா இருந்தா படிக்கலாம். 4.2. मैत्रेय उवाच तस्यैवं वदतः शापं भृगोः स भगवान् भवः निश्चक्राम ततः किञ्चित् विमना इव सानुगः. मैत्रेय उवाच तस्य शापं भृगोः भगवान् भवः निश्चक्र ततः किञ्चित् विमना इव सानुगः. मैत्रेय उवाच तस्यैवं वदतः शापं भृगोः स भगवान् भवः निश्चक्राम ततः किञ्चित् विमनः इव सानुगः. सैत्यं हरे कृष्ण. मैत्रेय उवाच यथैवं वदतः शापं भृगोः स भगवान् भवः निश्चक्राम ततः किञ्चित् विमना इव सानुगः. हरे कृष्ण. मैत्रेय उवाच तस्वयं वदतः शापं भृगोः स भगवान् भवः निष्क्राम ततः किञ्चित् विमना इव सानुगः. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. எஸ், படிக்கிறீங்களா கோபி? படிங்க. मैत्रेय उवाच तस्यैवं वदतः शापं भृगोः स भगवान् भवः निश्चक्राम ततः किञ्चित् विमना इव सानुगः. हरे कृष्णा. हरे कृष्ण प्रभुजी. मैत्रेय उवाच तस्यैवं वदतः शापं भृगोः स भगवान् भवः निश्चक्राम ततः किञ्चित् विमना इव सानुगः. Thank you प्रभुजी. हरे कृष्ण. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. சோ மைத்ரேயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது சிவபெருமானுடைய சீடர்களுக்கும் தட்சணை ஆதரிப்பவர்கள், அதாவது அவர் கூட இருக்கிற அந்த பிருகு, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சாபங்களை, எதிர் சாபங்களை பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப மனசோர்வு அடைகிறார். ஆக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களே, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்களே, ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு வைஷ்ணவர் அவர் இல்லையா? அந்த மனசோர்வு அடைந்து அவர் யாரை பார்த்து எதுவுமே பேசவே இல்லையா, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, அவருடைய சகாக்களுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசல. காரணம் என்ன அப்படின்னா, இஸ் கம்ப்ளீட்லி டிப்ரெஸ்ட். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயல் இந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக அவருடைய சீடர்கள் அவரை பின்தொடர அந்த யாகசாலையிலிருந்து அவர் வெளியேறுகிறார். பிரபுபாதர் இதுக்கு எழுதும் போது அவருடைய ஒரு மிக உயர்ந்த குணத்தை பற்றி எழுதுகிறார். சிவபெருமானினுடைய ஒரு மிக பெரிய ஒரு குணம், அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது. அவர் ஒரு எதிர் சாபம் கொடுத்திருந்தாருன்னா, அந்த நிலையில ஒரு எதிர் சாபம் கொடுத்திருந்தாருன்னா எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும் அந்த இடத்துல. அவரை எதிர்த்து கேட்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஆனால் அவர் அவ்வளவு அமைதியாக அவரையும் அவருடைய சகாக்களையும் அவமானப்படுத்துவது தெரிந்திருந்த போதிலும் ரொம்ப நிதானமாக எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து அவர் வெளியேறுகிறார். சோ ஒரு வைஷ்ணவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் மகாபிரபு சொல்றார் இல்லையா, திருநாதபி சுனீச்சேன தரோர் இவ சகிஷ்ணு. ஒரு மரம் அப்படிங்கும்போது மரம் என்ன ஆகும், எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் அந்த காற்றுக்கு ஏற்றாற் போல வளைந்து கொடுக்குமே தவிர அதை எதிர்க்கவே எதிர்க்காது. அப்படியே ஸ்டபர்னா நின்னுட்டே இருக்கும். அது புல், ஒரு சாலையில ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய புல்லை எவ்வளவு பேர் மிதித்து கொண்டு நடந்தாலும் கூட அதெல்லாம் ஒரு உதாரணம் தரப்படுகிறது மகாபிரபுவினால். அது போல இந்த இடத்துல அவ்வளவு ஒரு நிதானமாக மனசோர்வோடு, காரணம் என்ன அப்படின்னா
சிவபெருமானுக்கு 2 பேரை பத்தியுமே தெரியும். தக்ஷனை பற்றியும் தெரியும், அவருடைய சகாக்களை பற்றியும் தெரியும். இந்த மாதிரி பண்றாங்களே இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு ஆரோக்கியமான ஆர்வம் இல்லாமல், இவங்களுக்கு வந்து ஏன் ஒரு ஆரோக்கியமான ஆர்வம் ஆன்மீக வாழ்க்கையில் இல்லை என்றால், எல்லாருமே பௌதீக ரீதியாக எதையாச்சும் அனுபவிக்க வேண்டும். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், தக்ஷன் எப்படிப்பட்டவன் என்றால் தமோ குணத்தினுடைய ஒரு அதிபதியாக, பஃப்ட் அப் டிவோட்டின்னு சொல்றாங்கல்ல, ரொம்ப பெருமை, எல்லாமே தற்பெருமை, எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு தோரணையில் இருப்பவன் அவன். அதனாலதான் சிவபெருமானை பற்றி எழுதும்போது அவர் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு வைஷ்ணவனாக பார்ப்பதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு உதாரணம். பண்டித சமதர்ஷனகா, பகவத்கீதை சொல்றார் இல்லையா பகவான், அந்த மாதிரி அவருக்கு இணையானவராக இருந்தாலும் சரி, குறைந்தவராக இருந்தாலும் சரி, அவரை விட உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, யாரையும் சரிசமமாக பார்ப்பவர்கள். இந்த இடத்துல சிவபெருமான் தக்ஷன் ரொம்ப கேவலமான நிலையில் இருக்கான், பிருகுமுனியும் அது போல ஆயிட்டாரு. ஒரு சிலர் அமைதியாக இருக்கிறார்கள், அவங்க கொஞ்சம் நல்ல நிலையில் ஒரு வைஷ்ணவ குணத்தை அந்த இடத்துல அவங்க பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சகாக்கள் ரொம்ப மோசமான ஒரு செயலில் எதிர் சாபம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையுமே சரிசமமாக பார்க்கிறார். பண்டித சமதர்ஷனகா, இவனுக்கு ஆதரவா பேசுறது, அவனுக்கு ஆதரவா பேசுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம அவர் அமைதியாக இருந்து, அவருக்கு வேற வழியே இல்லை. அதனால என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டுட்டு அவர் அந்த விட்டுட்டு வெளியே போயிடுறாரு. சோ ஒரு வைஷ்ணவன் அப்படின்னு பார்க்கும் போதே அவனுக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு குணம், he should not be a violent, நான் வயலண்ட் அப்படின்னு அஹிம்சையை கடைபிடிப்பவர்கள். எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஒரு சின்னதா அவர் சிவபெருமான் அந்த இடத்துல ஒரு சின்னதா அவருடைய அந்த ஒரு கலவரமான ஒரு தோற்றத்தை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேசி இருந்தாருன்னா அந்த நேரத்துல என்ன இருக்கும், அவருடைய சகாக்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கலவரத்தில் ஈடுபட்டு இருந்திருப்பார்கள். அதனால முழுக்க அமைதியாக ஒருவன் வாழ வேண்டும் அப்படின்னா அஹிம்சை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி ஒரு பகவான் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு குணங்களில் ஒரு சின்ன அங்கமாக நம்மகிட்டயும் இருக்கோ, அதை நாம் மிக பெரியதாக வளர்த்து வர வேண்டும். அஹிம்சை என்பது வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பக்தியில இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மனசு கலவரப்படக்கூடிய அளவிற்கு பல்வேறு சம்பவங்கள் நடைபெறும் நம்முடைய பக்தியில். இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதாஜி என்னை இப்படி சொல்லிட்டாங்க, இந்த பிரபு என்னை இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து சேவகமே கொடுக்கல, அதுவே கொடுக்கல அப்படின்னு மனசுல நமக்கு நிறைய பாதிப்புகள் ஒரு சில நேரங்கள் ஏற்படலாம். அந்த நேரத்துல எவ்வளவு அமைதியாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருந்து நம்முடைய ஒரே லட்சியம் பகவான். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பொழுதுமே, பிரபுபாதர் மற்ற ஆச்சாரியர்கள் ஜீவகோஸ்வாமி எல்லாம் எழுதும்போது அவர் எப்பவுமே சாண்டிங்ல இருக்காராம், எப்பவுமே இஸ் இன் மெடிடேஷன், தியானத்திலேயே இருந்துகிட்டு இருக்காராம். அதனால அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாதான், எந்த பாதிப்புமே ஏற்படவில்லை. ஹீஸ் இன் சமாதி நிலையில் இருக்கிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அஷ்டாங்க யோகம் படிக்கும்போது சமாதி நிலையை அடைந்தவர்களுக்கு சுத்தியும் என்ன நடக்குதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இந்திரியங்களும் மனமும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இங்கு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு உண்மையான ஒரு வைஷ்ணவனினுடைய ஒரு குணம் அப்படின்னா இதுதான் ஒரு உண்மையான ஒரு வைஷ்ணவன். எந்த மாதிரி ஒரு அவமானம் என்ன மாதிரி நடந்தாலும், ஆனால் ஒரு வைஷ்ணவனுக்கு வேறு ஒருவரிடமிருந்து அவமானம் வரும்போது அதை பொறுத்து கொள்ள கூடாது அப்படிங்கிறது விஷயமும் நம்ம சாஸ்திரங்களில் இருக்கின்றது. சைத்தன்ய மகாபிரபு அதை பிரதிபலித்திருக்கிறார். ஜகாய் மதாய் நித்யானந்த பிரபுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் பொழுது கோபம் எடுத்து தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை எடுக்கிறார். இந்த இடத்துல யாரு சிறந்தவர், மகாபிரபு சிறந்தவரா, நித்யானந்தர் சிறந்தவரா? ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். நித்யானந்த பிரபு என்ன பண்றார், அந்த இடத்துல அமைதி காக்க வேண்டும். நீங்கள் எடுத்த இந்த அவதாரத்தின் இந்த தோற்றத்தினுடைய மகிமை என்னது? போர் ஆயுதங்கள் எதுவுமின்றி நீங்கள் சங்கீர்த்தனம், அதுக்காகத்தான் நீங்க வந்திருக்கீங்க. பகவானின் புனித நாமத்தை அனைத்து இடங்களுக்கும் பரப்புவதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அகிம்சையை இந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது, ஹிம்சை தரக்கூடாது, அஹிம்சையை நீங்கள் கையாள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மகாபிரபுவுக்கே ஒரு பாடத்தை கொடுத்தவர் நித்யானந்தர். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். சோ நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு வைஷ்ணவனுக்கு அவமானம் ஏற்படும் பொழுது நாம் வன்முறையை கையாளலாம். சில பிரபுபாதர் கூட மாயாப்பூருடைய ஆலயம் கட்டும் நேரத்தில், ஆரம்ப காலத்தில் அங்கு உள்ள அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கொள்ளைக்காரர்கள் எல்லாருமே ஏதாச்சும் கிடைக்குமா இந்த கோயில இருந்து அப்படின்னு ஆரம்ப காலத்துல திருடுறதுக்கு வரும்போது ஒரு நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
ஒரு மகாராஜாவுடைய காலையே வெட்டிடுறாங்க. அதன் பிறகுதான் துப்பாக்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு பர்மிஷனை வந்து மகாபிரபு கொடுத்தார். ஆனாலும் சைமல்டேனியஸா அவர் என்ன பண்ணாரு, இல்ல இதை எல்லாமே காப்பவர் யாரு, நரசிங்கதேவ பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரசிங்கதேவர் ஆலயம் அங்கு வருவதற்கு முக்கியமான காரணமே அந்த வைஷ்ணவர்களை காப்பாற்றுவதற்காக. சோ வன்முறை என்பது நாம் கையாளக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு புரிதல். அதுதான் நித்யானந்த பிரபுவும் சொல்லியிருக்காரு. மகாபிரபு பிரபுபாதர் அவர்களும் மாயாப்பூர்ல வந்து நரசிங்கதேவ பகவான் ஆலயத்தை வச்சதுக்கு ஒரு காரணம் வைஷ்ணவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த இடத்துல சிவபெருமான் அந்த அளவிற்கு தன்னுடைய பொறுமையை கையாண்டு அவருக்கு எப்பேற்பட்ட அவமானம் ஏற்பட்டாலும் அதற்காக கொஞ்சம் கூட ரியாக்டே ஆகாம அந்த இடத்தை விட்டு அவர் செல்கிறார் அப்படின்னு மைத்ரேயர் பேசிக்கொண்டே இருக்கிறார், விதுரனிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விதுரன் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விகள் 2 வகையான கேள்விகள் இல்லையா? தக்ஷன் அவமானப்படுத்தியதற்கு காரணம், அடுத்தது சதிதேவி எப்படி அவருடைய இல்லத்திற்கு மீண்டும் சென்றார். சதிதேவி தன்னுடைய மகளாக இருந்த போது கூட அவள் உயிர் துறப்பதற்கு எந்த வகையில் தகப்பனார் தக்ஷன் காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி அவமானப்படுத்தப்பட்டார், அந்த இடத்துல அவருக்கு நடைபெற்ற விஷயம். அடுத்த கேள்விக்கு இப்போ அவர் பதில் சொல்ல போறார். அடுத்த கேள்வி என்ன? தாக்ஷாயினி சதிதேவி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு தக்ஷன் எந்த வகையில் காரணமாக இருந்தான்? தன்னுடைய பெண் என்று தெரிந்து, தன்னுடைய மகள் என்று தெரிந்தும் எப்படி அவள் உயிர் துறப்பதற்கு அவன் காரணமாக இருந்தான் அப்படிங்கிற அந்த கம்பைன்டு கொஸ்டின்ஸ் தானே விதுரர் கேட்டார் ஸ்டார்டிங்ல. ஸோ இதுக்கு செகண்ட் போர்ஷன் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த கலவரம் நடந்து கொண்டே இருக்கிறது, எல்லாருமே பார்க்கறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து அந்த யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல அந்த ஒரு சின்ன கலட்டா சிவபெருமான் எல்லாம் போயிடுறாரு. அந்த யாகம் நடந்து கொண்டே இருக்கிறது. நடந்து எல்லாம் முடிச்ச உடனே சாதுக்கள், தேவர்கள், உபதேவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, எல்லாமே முடிச்ச உடனே அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்தது, இந்த இருவருக்கும் உள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலற்ற நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வந்து அடுத்த கேள்விக்கு பதில் வரணும் இல்லையா? அடுத்த கேள்வி, சதிதேவி எப்படி தன்னுடைய உடலை விட போகிறார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மைத்ரேய முனி தொடர்கிறார். மைத்ரேய வாச்சா சதா வித்விஷதோர் ஏவம் காலோ வைத்ரியமானயஹ ஜாமாதுகு ஸ்வசூராஷ்யாபி ஷூமஹான் அதி சக்ரமே. அதாவது படிக்கிறீங்களா? हरे कृष्ण। मैत्रेय उवाच सदा विद्विषदोर्येवं कालो वैद्रियमानयोः रमादुःस्वशूरस्यापि सुमहातदिचक्रमे। हरे मैत्रेय कृष्ण प्रभु। सदा मै विद्विषदोर्येवं कालो वैद्रियमानयोः जमादुःस्वशूरस्यापि सुमहातदिचक्रमे। हरे कृष्ण प्रभु जी। मैत्रेय उवाच तदा विद्विषदो एवं कालो वैत्रियमाणयोः जमादु स्वसुरस्याभिः सुमहान् अधिचक्रमे। हरे कृष्ण प्रभु जी। हरे कृष्ण। सदा विद्विषदोर्येवं कालो वैद्रियमाणयोः जमादु स्वसुरस्याभिः सुमहान् अधिचक्रमे। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. சோ இந்த இடத்துல மைத்ரேயமுனி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்கள் இருவருக்கும் உள்ள அந்த மன சஞ்சலம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. யாருக்கு? 2 பேருக்கும். தக்ஷன் பிளஸ் சிவபெருமான், மருமகனுக்கும் மாமனாருக்கும், அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை விரிசல் அப்படியே தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுல வந்து there is no compromise. அப்படி போயிட்டு இருக்கு. பொதுவாகவே இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சாதுக்கள், இந்த மாதிரி ஒரு தமோ குணத்தில் இருப்பவர்கள், ஒரு அரசர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து யாகம் செய்து கொண்டே இருப்பார்கள். பல்வேறு யாகங்கள் செய்வது வழக்கம். இவங்க 2 பேருக்கும் உறவு இன்னும் மேன்மைப்படவில்லை. அந்த உறவு அப்படியே தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டே இருக்கு. இப்போ இந்த செகண்ட் போர்ஷன் ஆஃப் த கொஸ்டின்,
அவருடைய மகள் மரணம் அடைவதற்கு எந்த வகையில் இவர் காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய நிறைய ஸ்லோகங்கள். அப்படி இருக்கும்போது தக்ஷன் என்ன பண்றாரு, மீண்டும் வேறு வகையான யாகங்களை செய்ய துவங்குகிறார். தக்ஷனுக்கு என்ன ரொம்ப பெரிய ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் இல்ல, தவறுதலாக அவன் புரிந்து கொண்ட விஷயம், ஆரம்பத்துல பிரம்மதேவன் சிவபெருமான் ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. பிரம்மதேவன் தக்ஷனை பெருமையாக பேசுகிறார். ஆரம்பத்தில் பிரஜாபதியினுடைய தலைவனாக அவரை அறிவிக்கிறார். அவனுக்கு அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆணவமாகி விடுகிறது. அந்த நேரத்துல பிரம்மதேவன் தன்னை ஆதரிப்பதாக அவன் கருதி கொண்டிருக்கிறான். அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாமே செய்யறான். சிவபெருமானுக்கு எந்த மரியாதையும் செய்யல. அப்படிங்கும்போது பிரம்மதேவன் அந்த இடத்துல எதுவுமே பேசல. அதெல்லாமே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, எனக்கு இது ஆதரவாக இருக்கிறது அப்படின்ட்டு அதற்கு அப்புறமாக பல்வேறு யாகங்களை செய்ய துவக்கும் பொழுது எல்லா தேவர்களும் வருகிறார்கள். ஆனால் சிவபெருமான் வரவில்லை. சிவபெருமானுக்கு அங்கு அழைப்பு கிடையவில்லை. காரணம், அவருக்கு அழைப்பிதழ் தரப்படவில்லை. நான் ஒரு யாகம் ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னா அது என்ன ஆகும், எல்லாரும் நீங்க வரணும், எல்லாரும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும், நான் உங்களுக்கு ஐ எம் கோயிங் டு கிவ் யூ தி ஆப்லேஷன்ஸ் ஆஃபரிங் நான் பண்ண போறேன், உங்களுக்கு தேவையானதை நான் அந்த அக்னியில் நான் உங்களுக்கு தாரை வார்த்து தரப்போகிறேன், உங்களுக்கு தேவையான விஷயங்கள். சோ அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாமே அவர் பண்ண போறாரு. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல எல்லாருக்குமே அழைப்பிதழ் தரப்படுகிறது. பிரம்மதேவன் தக்ஷனை என்ன பண்ணிடுறாரு, பிரஜாபதியினுடைய ஒரு தலைவனாக இந்த மக்கள் தொகை இனப்பெருக்கம். பிரம்மதேவனுக்கு முக்கியமான வேலை என்னது, இந்த சமுதாயம், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மக்கள் தொகை இனப்பெருக்கத்தை செய்ய வேண்டும். அந்த பிரஜாபதிக்கு தலைவராக சீஃப் ஆஃப் ஆல் பிரஜாபதிஸ், முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கக்கூடியவர் தக்ஷன். அது அவருக்கு பயங்கர ஒரு கர்வத்தை கொடுத்து விடுகிறது. பிரம்மதேவனுக்கு சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு அவருக்கு நன்றாகவே தெரியும். அவங்க ரெண்டு பேரும் தே ஆர் நாட் இன் குட் டேர்ம்ஸ் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரஜாபதியினுடைய தலைவராக தக்ஷனை அவர் அப்பாயிண்ட் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப கர்வம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவர் அடுத்ததாக ஒரு யாகம் ஒன்று செய்கிறார். என்ன யாகம் செய்ய போறார் அப்படின்னா, வாஜபேயா பிருகஸ்பதி சவா அப்படிங்கிற ஒரு யாகம். இதுல இந்த வாஜபேயா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதலில் இந்த மாதிரி ஒரு பெரிய அரசர்கள், அவங்களுக்கு அதிக அளவு செல்வம் கிடைக்க வேண்டும், எதிரிகள் யாருமே இருக்கக்கூடாது, புகழ் வாய்ந்தவர்களா இருக்க வேண்டும், பௌதீக ரீதியாக எல்லாமே செய்யறது எல்லாமே அது பௌதீக ரீதியாக செய்வதுதான். அப்படி இருக்கும்போது இதற்கு இணையாக இது ரெண்டும் செய்யணும். ஆக்சுவலா வாஜ்பேயா பிளஸ் பிரகஸ்பதி சவா அப்படிங்கிற இரண்டுமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்படி செய்வதன் மூலமாக அவருக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் அழைப்புதல் தருகிறார். எல்லாமே அழைப்புதல் தரும்போது சிவபெருமானுக்கு மட்டும் அவர் எந்த விதமான அழைப்புதலையும் தரவில்லை. இந்த பிரகஸ்பதி சவா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஜீவ கோஸ்வாமி, பிரபுபாதர் எல்லாருமே இந்த ஸ்ருதி, அதாவது சாஸ்திரங்களை கோட்பாடு வைத்து அவர்கள் என்ன எழுதுறாங்கன்னா, வாஜபேயனஷ்டுவா பிருகஸ்பதி சவேன யஜேதா. வாஜ்பேய யக்னம் யார் ஒருவர் செய்கிறாரோ அது செய்து முடித்தவுடன் இந்த பிருகஸ்பதி சவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும். இந்த ரெண்டு யாகங்களுமே செய்யறதுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய குவாலிஃபைடு பிராமணர்ஸ், அந்த யாக குண்டத்துல மாத்திரமே 17 பிராமணர்களை அமர வைப்பார்கள். அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆல் த அஃப்கோர்ஸ் அந்த காலத்துல அந்த வேத காலங்கள், அதுல எல்லாருமே சிறப்பாக செய்யக்கூடியவர்கள், தகுதி உடைந்தவர்கள். அதனால தேவர்களை எல்லாம் அழைக்கும் போது அனைவருமே வருவார்கள். பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, சிவபெருமானுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான சிவபெருமான். ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் somebody is calling me. ஒரு நிமிஷம்.
சாரி. இந்த மாதிரி இந்த 2 யாகங்களும் செய்யும் பொழுது பல்வேறு மிக சிறந்த தேவர்கள், சிவபெருமான் பார்க்கும்போது தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவர் இல்லையா, அவரை அழைக்கவில்லை. தக்ஷன் அவரை அழைக்காம இந்த மாதிரி இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க எல்லாம் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாம், எதற்காக தேவர்களை அழைக்க வேண்டும்? பக்தாராம் யக்ன தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் இல்லையா? நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் பகவத்கீதையில? எல்லாமே விஷ்ணுவிற்குத்தான், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விஷ்ணுவிற்குத்தான். அப்படி இருக்கும்போது இந்த யாகங்கள் எதற்காக தேவர்களை அழைக்க வேண்டும்? யாருக்காவது காரணம் தெரியுமா? எல்லா யாகங்களுமே விஷ்ணுவிற்கு அமைதிப்படுத்துவதற்கு, அவருக்கு ஒரு சுகத்தை தருவதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் தேவர்களை அவர் அழைக்கிறார், எல்லா தேவர்களும் வருகிறார்கள், சிவபெருமானை அழைக்கவில்லையே அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அப்படின்னு பார்த்தா ஆச்சாரியர்கள் எழுதக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தனக்கு முக்கியமான தேவர்கள், தன்னிடம் பணி செய்பவர்கள், அவர்கள் திருப்திப்படுத்தாமல் விஷ்ணுவை திருப்திப்படுத்த முடியாது. அதனால விஷ்ணுவிற்கே ரொம்ப ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே யாகம் செய்யும் பொழுது முதல் மரியாதையாக அவர்கள் எல்லாருமே அந்த தேவர்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால முக்கியமாக அவர் என்ன சொல்றாரு, இந்த இடங்களில் எல்லாமே தேவர்களை வரவழைப்பது பழக்கம். அது ஒரு இட் இஸ் a ritual பை டிஃபால்ட். அந்த தேவர்களுக்கு முதலில் அந்த மரியாதை செலுத்த வேண்டும். இதை யாரு சொன்னா அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரே உத்தவனுக்கு கூறுகிறார். என்னன்னு சொல்றாரு? மத் பக்தா பூஜா அபியாதிகா அப்படின்னா, பக்த பூஜ அபியாதிபிகா அப்படின்னா அது என்ன அர்த்தம் என்றால், என்னுடைய சேவகர்கள் மிக உயர்ந்த குணம் படைத்தவர்கள். அபியாதிகா அப்படின்னா மிக உயர்ந்த குணங்களை உடையவர்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து பகவான் ஆனந்தம் அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார். சோ இந்த இடத்துல இந்த தேவர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது, மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு தவறுதலான ஒரு எண்ணம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தேவ வழிபாடு செய்யக்கூடாது, டெமிகாட் வர்ஷிப் இஸ் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த டெமிகாட் வர்ஷிப்ல நம்ம என்ன பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். கிருஷ்ண பக்தியை வளர்க்க வேண்டும். இந்த யாகங்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு தரக்கூடிய அந்த முதல் யாக வழிபாட்டு முறைகள், அதை அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விஷ்ணுவிற்கு they will be transferring it to விஷ்ணு. அதுதான் நம்ம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம், அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த பலன் அனைத்துமே பகவானுக்கு அவர்கள் மூலமாக அர்ப்பணிக்கப்படுகிறது. ஒரு அக்னியில நம்ம ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி போறோம் அப்படின்னாலே அதுவே ஒரு தேவர், ஒரு டெமிகாட். ஃபயர், அக்னி, தேவதை. அந்த தேவதை மூலமாக பகவானுக்கு அது வழங்கப்படுகிறது. அதனால என்னுடைய பக்தர்களை யார் வழிபடுகிறார்களோ அது என்னை வழிபடுவதை காட்டிலும் சிறந்தது அப்படிங்கிறது தான் பகவான் உத்தவனுக்கு அந்த உத்தவ கீதையில கூறக்கூடிய அர்த்தம். அதனால தக்ஷன் இங்க என்ன பண்றார் அப்படின்னா எல்லாரையும் வரவழைக்கிறார். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி சிவபெருமானை அவர் வரவழைக்கவில்லை, அவருக்கு அந்த மரியாதை செலுத்தவில்லை. இது ரொம்ப கிராண்ட். வாஜ்பேயி யக்ஞா அப்படிங்கிறது ரொம்ப 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 கிராண்டு. எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காரு. எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் சதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் இடையே அந்த சம்பாஷணை துவங்குகிறது. நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு ட்ரைலர் மாதிரி. இப்ப ஆக்சுவலா அந்த மூவில என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கா. தஸ்மின் பிரம்ம ஆශ්‍රயக சர்வே தேவர்ஷி பிதுர் தேவதகா. நிறைய பிரம்ம ரிஷிஸ், பெரிய பெரிய சாதுக்கள், ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தேவர்கள், மற்ற தேவர்கள், அவர்களுடைய மனைவிகள், இவங்க எல்லாம் எப்படி போறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஆடம்பரமான அலங்காரம் செய்து கொண்டு, நகைகள் அணிந்து கொண்டு. ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் போறாங்க அப்படின்னா எப்படி போவாங்க அந்த கல்யாணத்துக்கு?
அவ்வளவு சிறப்பாக போவாங்க இல்லையா? அந்த மாதிரி சிறப்பாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை எல்லாமே சதி தேவியும் சிவபெருமானும் அந்த கைலாயத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் எழுதும்போது என்ன எழுதுறாங்கன்னா, எந்த ஒரு மங்களகரமான காரியம் நடக்கும் பொழுதும், திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் யாகங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு பூஜைகளாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் திருமணமான பெண்கள் மங்களகரமாக ஆடைகளை அணிந்து கொண்டு நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படிங்கும்போது கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கோயிலுக்கு போகும்போது யூ ஷுட் கோ வெல் ட்ரெஸ்ட், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கோயிலுக்கு போகணும். ஆனா எல்லாருடைய மனநிலை என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற ட்ரெஸ், அவங்க கிட்ட இருக்கிற நகையெல்லாம் மத்தவங்க பார்க்கணும், பார்த்துட்டு ஓ இவங்க கிட்ட இவ்வளவு நகை இருக்கா, இவ்வளவு ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு அவங்க எல்லாருமே ஆசைப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போறாங்க. ஆனா பகவானை நாம் சந்தோஷப்படுத்துவதற்கு, பகவான் என்னுடைய பக்தன் சிறப்பாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அதனால நம்ம பகவானை பார்க்க போகும் பொழுது நல்ல பிளீசிங்கா போகணும், பார்ப்பதற்கு அழகாக அற்புதமாக நாம் செல்ல வேண்டும். அதை விடுத்துட்டு கோயிலுக்கு போகும்போது என்னமோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி பிச்சைக்காரங்க மாதிரி போறது, கேட்டா இல்ல பிரபு நான் எல்லாத்தையுமே திறந்துட்டேன், ஐ எம் கம்ப்ளீட்லி ரினவுன்ஸ்டு. யூ ஷுட் பி நீட்லி ட்ரெஸ்ட். அதுக்காக நீங்க வந்து அப்படியே தங்கம் வட்டி எல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரதிபலிக்கணும்னு கிடையாது. போகும்போது தூய்மையாக, பார்ப்பதற்கு அழகாக, ரம்யமாக எல்லாருமே செய்யணும். அதுதான் ஒரு மங்களத்திற்கான ஒரு அறிகுறி. இந்த இடத்துல அப்கோர்ஸ் இது கிட்டத்தட்ட ஒரு பௌதீக ரீதியான விஷயம். அந்த பௌதீக ரீதியான விஷயம் அப்படிங்கும்போது அதில் கலந்து கொள்பவர்களும் எப்படி பௌதீக ரீதியாக தங்களை பிரதிபலித்துக் கொள்கிறார்கள். எல்லாரும் அந்த அளவுக்கு ஆடம்பரமாக போய்கொண்டிருக்கிறார்கள். கணவன்மார்கள், தேவ ரிஷிகள், ராஜ ரிஷிகள், அதுவும் எங்க போறாங்க, பிருகஸ்பதி சவாப், ரொம்ப பெரிய ஒரு யாகம். அவ்வளவு எளிதாக எல்லாரும் பண்ண மாட்டாங்க. இது வந்து பல வருடங்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரிதான், ஃப்ரீக்வெண்டா பண்ற யாகம்லாம் கிடையாது. அதனால எல்லாருமே அந்த அளவுக்கு செல்லும் பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சதி தேவிக்கு அப்படி மனசுல ஒரு ஆசை துவங்குகிறது. எப்படியாச்சும் தானும் இந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவளுக்கு மனதில் தோன்றுகிறது. ஆனா அதை எவ்வளவு நாசுக்காக அவள் சொல்கிறார் என்றால், இதெல்லாம் தான் காரணம், அவள் பேச துவங்குவதற்கு காரணம். தத் உபாஸ்ருதாய நாபாஷி கே சரணம் பிரஜல்பதம் ஸ்ருதி தாக்ஷாயணி தேவி பிதுர் யக்ன மகோத்சவம். சதி தேவி தக்ஷனினுடைய மகள், தாக்ஷாயினி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வானத்தில் அந்த பிரபஞ்சம், அவங்க இருக்கிற அந்த கைலாய மலையின் அருகில் எல்லாருமே அந்த வானத்துல வந்துட்டு பல்வேறு வகையான விமானங்களில் பறந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு யாகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. யார் செய்கிறார்? அவருடைய தகப்பனார் செய்கிறார். பிதூர் யக்ன மகோத்சவம். தக்ஷாயினி தேவி பிதூர் யக்ன மகோத்சவம். தக்ஷனின் மகளான தக்ஷாயினுடைய தகப்பனார் அவர் செய்கிற அந்த யாகம், எல்லா திசைகளிலிருந்தும் அழகழகாக விமானங்கள், அதில் அமர்ந்திருப்பவர்கள் பெண்கள் அவ்வளவு கவர்ச்சிகரமாக, பார்ப்பதற்கு ரம்யமாக, எல்லாரும் ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து கொண்டு எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது ஆச்சாரியர்கள் என்ன கமெண்ட் கொடுக்கிறாங்க அப்படின்னா, சிவபெருமானினுடைய இடம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு வெளிப்புறமாக, அவுட்டர் ஸ்பேஸ் சொல்லுவோம்ல, இன்னர் ஸ்பேஸ் அவுட்டர் ஸ்பேஸ் சொல்லுவோம்ல, சம்படி இஸ் டிராவலிங் அப்படிங்கும்போது எல்லாருமே அதை பார்க்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா தே ஆர் சம்வேர் அவுட் சைட். ஸோ அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ இந்த கைலாய மலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஒரு டிப் ஆஃப் த குளோப் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல அது ஒரு ஓரத்துல இருக்குது. அதனால வர்றவங்க எல்லாரையுமே பார்க்கக்கூடிய வகையில் அந்த விமானங்கள் வருகிறது. எல்லாமே பல்வேறு திசைகளிலிருந்து, வேறு வேறு திசைகளிலிருந்து வரும்போது இந்த ஒரு கிரகத்தை நோக்கி வருவது போல இருக்கிறது. அப்படின்னா தே ஆர் இன் செப்பரேட் பிளேஸ். இந்த கைலாயம் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் பிளேஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கோள்களிலிருந்து, கிரகங்களிலிருந்து எல்லாருமே, பல்வேறு பிளானட்ஸ் இருக்குல்ல நம்ம பாக்குறோம்ல, அங்கிருந்து எல்லாமே வரும்போது இவங்க எல்லாரையுமே பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் அங்க இருக்காரு. அப்படின்னா இவங்க இருக்க வேண்டிய இடம் தனியாக வெளிப்புறமாக அமைந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இதுல யாரெல்லாம் வரா அப்படின்னா, பல்வேறு வகையானவர்கள் வருகிறார்கள். கிண்ணர்கள் வருகிறார்கள், உராகசல், கந்தர்வர்கள், மற்ற தேவர்கள், அந்த மாதிரி எல்லாருமே தனித்தனியா ஒவ்வொருத்தருமே வந்துகிட்டு இருக்காங்க.
அதை பார்ப்பதற்கு இவங்களுக்கு என்ன அப்படின்னா சதி தேவிக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் தூண்டுகிறது. பெண்ணினுடைய குணத்தை பற்றி ஆச்சாரியர்கள் ரொம்ப விளக்குவாங்க இந்த இடத்துல. அதை பார்த்த உடனே அப்படியே அவங்களுடைய எல்லா விஷயங்கள் அவங்க பேசிட்டு போறது எல்லாமே போகும்போது, அப்போ ஒரு சில பேர் பேசுறது காதுல கேக்குதான் சதி தேவிக்கு. ஓ, இது சதி தேவியுடைய அப்பா தக்ஷன் இல்லையா, தக்ஷாயினி அப்பா வருவாளா அப்படிங்கிற மாதிரிலாம் அவளுடைய காதுகளில் விழுகிறது. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியாச்சும் நான் என்னுடைய கணவன் அதாவது சிவபெருமானை நான் அவரை திருப்திப்படுத்த வேண்டும், அவரிடம் நான் ஏதாச்சும் சொல்லி அவரை நான் அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார். சத்யுவாச்சா பிரஜாபதேஷ்டே ஸ்வசூரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதோ யக்ஞ மகோத்சவக கிலா வயம் ச தத்ராபி ஷரமவாமதே யதி அர்ப்பிதாமி விபுதா பிரஜந்திஹி. சதிதேவி சொல்கிறார், உன்னுடைய மாமனார் ரொம்ப அருமையா ஒரு மிகப்பெரிய யாகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். எல்லா தேவர்களும் செல்கிறார்கள், எல்லாருக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. நீங்க போக போறீங்களா? எவ்வளவு நாசுக்கா கேக்குற பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை விருப்பமாக இருந்ததுன்னா நம்ம எல்லாமே போலாம் அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி அவர் சொன்னதை பார்த்தோன்னே நம்ம எல்லாமே ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு கேள்வி வரலாம். என்ன பிரபு, இந்த மாதிரி சதிதேவி கேக்குறா சிவபெருமான இந்த யாகத்துக்கு போலாமான்ட்டு. அப்படின்னா சதிதேவிக்கு இவங்க 2 பேருக்கு நடக்கிற தகராறு மனக்கசப்பை பத்தி ஒண்ணுமே தெரியாதா? ஒரு மனைவி அப்படின்னா என்னது? தன்னுடைய கணவனுக்கு அவமானம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல நிலையாக இருப்பவள். கரெக்டா? அதுதான் ஒரு உண்மையான மனைவிக்கு ஒரு லட்சணம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த அம்மா சதிதேவி என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நடக்குது, எல்லாரும் போறாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம போலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கின்றது அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கும் போதே அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியலையோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம் ஒரு சில பேருக்கு. ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க, சதிதேவிக்கு எல்லாமே தெரியும், இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் அவளுக்கு இந்த ஒரு ஆசை வந்ததற்கான காரணம் என்ன? ஒரு இயல்பான ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காரணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? தன்னுடைய கணவன் அங்கு அவமானப்படுத்தியது தெரியும், அந்த யாகத்தில் அவருக்கு தர வேண்டிய அந்த பங்கு தரப்படவில்லை, எல்லாமே தெரியும். இருந்தாலும் ரொம்ப நாசுக்காக டைரக்டா நாம் போகணும் அப்படின்னு சொல்லாம ரொம்பவும் நாசுக்காக அமிஷாரமா வாம தே யதி அர்த்திதா. அர்த்திதா மீன்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாம் செல்லலாம். எங்க போலாம்? என்னுடைய தகப்பனார் செய்யக்கூடிய அந்த யாகசாலைக்கு செல்லலாம். தொடர்ந்து கூறுகிறார். இந்த ஒரு பாயிண்ட்ல மாத்திரம் அவர் மனசு மாறிடுவாரா? மாட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய சைடு ஃபர்ஸ்ட் வாங்க உங்களுக்கு ஆசையா இருந்தா போலான்னு சொல்லிட்டு, அடுத்தது ஒரு பெண்ணுக்கே உண்டான ஒரு குணங்கள், என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாருமே போறாங்க, என்னுடைய சகோதரிகள் எல்லாருமே போறாங்க, அது ரொம்ப பெரிய ஒரு யாகம் நடத்துது, என்னுடைய சகோதரிகள் எல்லாருமே அவர்களுடைய கணவன்மார்களோடு செல்கிறார்கள், இவங்க எல்லாமே என்னுடைய உறவினர்கள், இவங்க எல்லாருமே என்னுடைய தாயை பார்க்க செல்கிறார்கள், அதனால எனக்கும் ஆசையா இருக்கு, நானும் நல்ல ஆடம்பரமாக அலங்காரமாக ஆபரணங்களை அணிந்து கொண்டு நான் செல்ல வேண்டும், என்னுடைய தகப்பனார் கொடுத்த ஆபரணங்களை நான் அணிந்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சக்தி தேவி. ஸோ இன்டைரக்டா நாசுக்கா சொல்றாங்க, சிவபெருமான் தன்னுடைய மனைவி திருமணத்துல ஒண்ணுமே போடல, எல்லாமே நான் என்னுடைய அப்பா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த நகை தான், நான் அதெல்லாம் போட்டுட்டு நான் போய் அந்த நேரத்துல அந்த யாகசாலையில் நான் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக விளக்கம் தருகிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண்களுக்கு எப்பொழுதுமே ரொம்ப ஒரு ஆசை என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவனோடு ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது ஆடம்பரமாக என்னெல்லாம் அலங்காரம் செஞ்சுட்டு போக முடியுமோ அங்கு போயிட்டு தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய உறவினர்கள் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையாக அந்த ஒரு குணம் இருப்பதினால் பௌதீக ரீதியாக அவர்கள் இருக்கிறார்கள். இது நம்ம இஸ்கான் மாதாஜிஸை பத்தி பேசல, இது ஒரு பொதுவான ஒரு கருத்து. பெண்களை பற்றி கூறும் பொழுது சாணக்கிய பண்டிதர் சொல்றாரு இல்லையா, லெஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னா, அந்த லெஸ் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது யாருன்னா ஒரு பௌதீகவாதிகளை பற்றிய பேச்சு.
நம்ம எல்லாருமே இந்த பௌதீகத்துல அதிக அளவில் நாட்டம் இருப்பவர்களை அதிலிருந்து மீட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ஒரு இயக்கம். சோ இங்க பேசுற கருத்துக்கள் எல்லாமே இன் ஜெனரல், பொதுவாக பேசக்கூடிய விஷயங்கள். சோ பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்திரீ அப்படின்னா, ஸ்திரீ அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே என்ன அப்படின்னா, பௌதீக சுகத்தை அனுபவிக்க துடிப்பவர்கள். பௌதீக சுகம், பௌதீக மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், அந்த ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு வேணும் அப்படின்னு. காரணம், பௌதீக வாழ்க்கை என்றாலே ஒரு கவர்ச்சி, ஒரு ஆணுக்கும் பெண்ணின் மீது கவர்ச்சி, ஒரு பெண்ணுக்கு ஆணின் மீது கவர்ச்சி, அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி இருப்பதுதான் பௌதீக உலகம். சோ இந்த இடத்துல ஸ்திரீ அப்படிங்கும்போது அந்த கவர்ச்சியை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறவர்கள் தான் ஸ்திரீ. சோ ஃபர்ஸ்ட் ஆசையே ஒரு பெண்ணுக்குத்தான் வருகிறது அப்படிங்கிறது தான் ஆச்சாரியர்கள் நிறைய கமெண்ட் பௌதீகவாதிகளை பத்தி எழுதும் போது. ஆனால் சிவபெருமான் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பெயர் சிவா, அதனுடைய ஒரு விளக்கமே என்ன அப்படின்னா, முற்றிலும் மாறுபட்டவர். எந்த ஒரு ஆசையுமே கிடையாது, எந்த விதமான ஒரு கவர்ச்சியும் கிடையாது. தன்னுடைய மனைவிக்கு அந்த அளவுக்கு கவர்ச்சி ஆசை இருந்தாலும், ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனினுடைய மகள் இல்லையா, தக்ஷன் அப்படிங்கும்போது பிரஜாபதியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறான். அவளுடைய ஒரு மகள், அவளுக்கு இருக்கக்கூடிய ஆசை இவருக்கு துளி கூட கிடையாது. அவருக்கு விருப்பமே இல்லை. ஆக்சுவலா இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு விருப்பமற்ற நிலையில் இருக்கிறார். ஆனால் இந்த மகள், அதாவது தன்னுடைய மனைவி, இதற்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் என்னை அலங்காரப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தன்னுடைய தகப்பனார் கொடுத்த ஆபரணங்களை அணிந்து செல்ல வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக ஒரு திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது பெண் வீட்டார் அந்த மகனுக்கு, அதாவது மருமகனுக்கு அந்த கல்யாணம் ஆக்கும் போது எப்படி நகைகள் தராங்க, டவுரி தராங்க. இப்ப வேணா மாடர்ன் டேஸ்ல பேசலாம், டவுரிலாம் நாங்க வாங்குறதுல அப்படின்னு. இருந்தாலும் அந்த நகை அப்படிங்கிறது பிறந்த வீட்டுல இருந்து போட்டு கொடுப்பாங்க. போட்டு கொடுக்கும்போது அது என்ன ஆகும், இப்ப மாடர்ன் டேஸ்ல என்ன பண்ணிடுறாங்க, எல்லாமே அவங்களுக்கு நான் வியாபாரம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லிட்டு அதை எல்லாமே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த அந்த மனைவியிடமிருந்து வந்த நகைகள் வீணடிக்கப்படுகின்றன. ஆனா இந்த இடத்துல சதிதேவி என்ன சொல்ற, நீங்க ஒன்னும் போடல, எனக்கு இன்டைரக்டா கிண்டல் பண்ற மாதிரி, நீங்க எனக்கு ஒன்னும் போடல, இருந்தாலும் நான் என்னுடைய தகப்பனார் கொடுத்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு நான் செல்ல வேண்டும், என்னுடைய சகோதரிகளை காண வேண்டும், என்னுடைய தாயை காண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமாக அவள் பின்னாடி வலியுறுத்த ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றா அப்படின்னா, எங்க அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஒரு பதட்டம் அவளுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இவங்க 2 பேரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. காரணம் என்ன, அந்த மருமகன் மாமனார் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு புரிதலற்ற நிலையில் இருப்பதினால் அவளுக்கு ஒரு பெண்ணுக்கே உண்டான ஒரு இயல்பு, அந்த பெண்ணுக்கே உண்டான ஒரு இயல்புல என்ன ஆயிடுச்சு, நான் எங்க வீட்டுக்கு போகணும், எங்க அப்பாவை பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும். எந்த ஒரு பெண்ணுக்குமே தாய் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப அதிகமாக இருக்கும். கணவன் எவ்வளவுதான் வசதியாக அந்த பெண்ணை வைத்திருந்தாலும் அந்த பெண்ணுக்கு தாய் வீட்டுக்கு செல்ல வேண்டும், அவங்க வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈவன் இப்போ இந்த மாடர்ன் டேஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி ஒரு நிலை. அதே போலத்தான் சதிதேவி அங்க என்ன சொல்றார், தயவு செய்து என்னை அங்கு அழைத்து செல்ல வேண்டும், முதல்ல நீங்க போறதுக்கு இஷ்டமா இருந்தா போலாமே அப்படிங்கிறா, இப்போ போகணுமே அப்படின்ட்டு பண்ணிட்டு இன்னொரு கேள்வியும் கேட்கிறா, நான் அங்க போறது எதுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, அங்க என்னுடைய தகப்பனார் இந்த யாகத்துல வர்ற எல்லாருக்கும் பரிசுகளை தருவார், அந்த பரிசுகளை வாங்குவதற்காக நான் செல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு எந்த பரிசும் வேண்டாம். என்னுடைய தகப்பனாருடைய ஆபரணங்களை அணிந்து செல்ல வேண்டும்னு சொன்ன சதிதேவி இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு பொருள் ஆசை கிடையாது. என்னுடைய தகப்பனார் இந்த மாதிரி யாகத்துக்கு வரும்போது நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா அதற்காக நான் போகவில்லை, நான் என்னுடைய தாயை பார்ப்பதற்காக நான் அங்கு செல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கப்புறமா இன்னும் முக்கியமான விஷயங்கள் ஒரு 2-3 விஷயங்கள் அவங்க பேச போறாங்க, தத்துவங்கள் பேச போறாங்க. அந்த தத்துவங்கள், நான் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறேன், நான் ஒரு சாதாரண பெண், நீங்கள் மிக உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு வைஷ்ணவர் அப்படிங்கிற விஷயம் சதிதேவிக்கும் தெரியும். அதை அவர் விளக்க இருக்கிறார். அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வித் தட் வி ஆர் எண்டிங் அவர் செஷன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம்.